அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாம் செய்யும் அமலுக்கேற்ப நமக்கு கூலிகள் கொடுக்கப்படும். நமது நியத் படி தான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும். அதாவது இதை நம்ம நல்லா ஆழமாக புரிஞ்சிக்கணும் இந்த ஒரு விஷயத்தை. சில பேர் நல்லா 5 வேளை தொழுவாங்க, அல் குரான் எடுத்து டெய்லியும் ஓதிட்டு வருவாங்க, நிறைய திக்ருகள் எடுப்பாங்க, துவாக்கள் ஓதுவாங்க, நிறைய அமல்கள் செஞ்சுட்டு வருவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அந்தளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அதனால் ரொம்ப கவலையில் இருப்பாங்க. சில பேர் அந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தியாகவும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம செஞ்சிட்ருக்கோம், அல்லாஹ் பார்த்துப்பா, நமக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவான். இந்த துனியாவில் இல்லைனா கூட மறுமையில் நல்ல வாழ்க்கையை அமையும் சொல்லிட்டு ஒரு சிலர் அதில் திருப்தியும் படுவாங்க. சில பேருக்கு திருப்தி இருக்காது, எவ்வளோ செஞ்சாலும் ஒன்றுமே இல்லையே சொல்லிட்டு. அப்போது அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய நியத்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய அமல்கள் செஞ்சுட்டு ஒரு மனிதர் இருப்பாங்களாம், நிறைய அமல்களோடு இருப்பாங்களாம். இந்த துனியாவில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம், நிச்சயமாக இவருக்கு சொர்க்கம்தான், இவன் சொர்க்கவாசி சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நல்ல அமல்களோட இபாதத்தாக இருக்கிற மாதிரி இருப்பாங்களாம். ஆனால் நாளை மறுமையில் பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காதான், எந்த அமல்களும் இல்லாமல் அப்படியே நின்று நரகத்தில் போய் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடுமா. அதற்கு காரணம் நிய்யத். நம்ம எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக நாம் செய்யணும். அந்த ஒரு நியத்தோடு செய்யக்கூடிய சின்ன அமலும் பெரிய விஷயமா நாளை மறுமையில் வந்து நிற்கும். இந்த துனியாவிலையும் நம்ம பெரிய பெரிய சிக்கல்லேருந்து நம்ம காப்பாற்றும். நியத் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வேளை நீங்கள் எந்திச்சு நீங்கள் தொழுவுறீங்க, அந்த தொழுவும் போது அல்லாஹ்விற்காக நான் தொழுகிறேன்னு சொல்லிட்டு நியத்தை வச்சு தொழணும். அதன்படி தான் அந்த ஃபுல் ரக்காத்தும் இருக்கணும். மற்றவர்களுக்காக நாம் தொழவே கூடாது. ஒவ்வொரு வேளை தொழுகையும் அல்லாஹ்விற்கு பயந்து நாம் தொழணும். ஒவ்வொரு நற்செய்கள் செய்யும் போதும் அல்லாஹ்விற்கு பயந்து நாம் செய்யணும். அப்படி செஞ்சோம் நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குன்னா நிச்சயமாக அது சோதனை தான். ஒரு உண்மையான மூமின் கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க. இது எனக்கு சோதனை, பரவாயில்ல சொல்லிட்டு அந்த சோதனையிலும் அவங்க திருப்தியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சோதனை அவங்கள பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா அல்லாஹ் கண்டிப்பாக காப்பாற்றிடுவான். ரொம்ப நெருக்கடிலாம் அவங்களுக்கு தரமாட்டான். எல்லா விஷயத்துலையும் ஒரு லேசாக்கி தருவான். ஏன்னா கஷ்டத்திற்கு பின் நிச்சயம் லேசி இருக்கிறது. இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அது ஒரு உண்மையான மூமினுக்கு மட்டும்தான் புரியும். நம்ம கொஞ்சம் நம்முடைய அந்த நியத்தில் கொஞ்சம் பிழைகள் இருந்தாலும் நம்ம என்ன அமல்கள் செஞ்சாலும் எல்லாம் வீணாக போயிடும். அதனால் எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் சரி, நியத் முக்கியம். முழு இக்லாஸோட நாம் செய்யணும். அதுபோல முழு இக்லாஸுடன் தொடர்ந்து நல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டும் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் தௌபா செஞ்சு கொண்டும் இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு நல்ல முறையில் மாறும். இந்த உலகத்துலேயும் அல்லாஹ் தருவான், நம்ம விரும்பிய வாழ்க்கையை தருவான். நமக்கு விரும்பாத வாழ்க்கை கண்டிப்பாக இருக்காது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நல்லா வசதியாக இருந்தால் தான் உலகத்தில் பிடிச்ச வாழ்க்கை. அப்படி இல்லை. மன நிம்மதியோட சந்தோஷத்தோட ரகாத்தோடு இருக்கிறது தான் உண்மையான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டும் அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் தௌபா செஞ்சு கொண்டும் இருக்கும் நிலையில் இந்த உலகத்தோடு முடியாது, மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக உண்டாக்கி தருவான். அதனால் என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் லைஃப்பில் வந்தாலும் சரி, ஒரு நாள் கூட அல்லாஹ்வை நினைப்பதை மறக்க வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான புகழுக்குரியவன், தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்பக்கூடியவன். அதனால் எல்லா நிலையிலும் அவனை புகழ்கிற மாதிரி பாருங்கள். இன்பமான நேரத்தில் தான் அல்லாஹ்வை புகழணும் இல்லை. எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்பமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இன்பம் துன்பம் இந்த 2 நிலையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே நாம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஒரு துன்பத்தை, கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, அது நமக்கு தெரியாமல் எப்படி லேசாக நமக்கே தெரியாது, அப்படி லேசாக்கி தருவான். அந்த ஒரு துன்பம் இன்பமாக மாறும். நமக்கு புகழக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது, அதை எடுத்து டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இன்றைக்கி நான் புகழக்கூடிய ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபா ஒருவர் வந்து கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள். அப்படி கேட்கும்போது நபி அவர்கள் இந்த ஒரு துவாவை தான் கற்றுத்தராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தராங்கன்னா நிச்சயமாக அது பெரிய ஒரு துவா, அற்புதமான ஒரு துவாவை தான் இருக்கும். இந்த துவாவோட தமிழ் அர்த்தத்தை படித்து பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பான வரிகள் எல்லாமே அல்லாஹ்
அல்லாஹ்வை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு புகழக்கூடிய வரிகள். இதை டெய்லி நம்ம ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு சொல்லிட்டு நம்ம ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் லேசாகும். ஃபஸ்ட்டு நான் துவா என்னன்னு சொல்கிறேன். பிறகு இந்த துவாவை ஓதுனா நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் இதை பிறகு சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை. அல்லாஹ் மிகவும் பெரியவன், அவனை பெரியவன் என பெருமைப்படுத்துகிறேன். அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது என அதிகமாக புகழ்கிறேன். அனைத்துலகின் அதிபதியான அல்லாஹ் அனைத்து குறைபாடுகளிலிருந்தும் தூய்மையானவன், மிகைத்தவனும் ஞானமுடையவனுமான அல்லாஹ்வின் உதவியின்றி யுக்தியும் இல்லை, சக்தியும் இல்லை. நாம் தனியாக உட்காந்து நம்முடைய தாய்மொழியில் அல்லாஹ்வை புகழ்வது என்றால் இந்த அளவுக்கு புகழுமா சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இது போன்று துவாக்களை எடுத்து நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது துவா செய்யும்போது நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைவான், திருப்தி அடைவான். அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்கள் பக்கத்தில் மலக்குமார்கள் இருப்பாங்களோ அவங்ககிட்ட பார்த்து சொல்லுவான், என்னுடைய அடியான் என்னை எப்படி புகழ்கின்றான் அப்படி சொல்லிட்டு. அப்போது நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவன் பார்ப்பான், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவன் பார்ப்பான். கண்டிப்பாக லேசாகும், ஆட்டோமேட்டிக்காக லேசாகும். நீங்கள் இந்த பிரச்சனை இந்த கஷ்டம் சொல்லிட்டு அல்லாஹிடம் சொல்லவே தேவையில்லை. தொடர்ந்து இது போன்று நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருந்தாலே போதும். நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீரும். வீட்டில் கடன் வறுமை இருந்தால் அது எல்லாமே நீங்கி ஒரு பரக்கத்தான நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அல்லாஹ் இவங்களுக்கு சொல்லிட்டு ரிசுக்கை அளந்து வச்சிருப்பான். காணாத புறத்திலிருந்து எல்லாம் அந்த ரிசுக்கை நம்மை தேடி வரும். நமக்கான ரிசுக்கை யாராலையும் தடுக்க முடியாது. நாம் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்கும்போது இன்னும் அதிகமாக அல்லாஹ் வழங்குவான். ஏன்னா யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் வஹாப், நம்ம கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான், இது போதும் சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு வரைமுறை வச்சுக்க கூடாது. அல்லாஹ்விடம் அதிகமாக கேளுங்க, கணக்கின்றி கேளுங்க, பேராசைப்பட்டு கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் எல்லாத்தையும் வழங்குவான். இது போன்ற துவாக்கள் நம்முடைய நிலைமையை நிச்சயம் அழகாக மாற்றும். ஏன்னா இந்த துவாவில் நம்முடைய தேவையை எதுவுமே நாம் சொல்லவே இல்லை. ஃபுல்லாக அல்லாஹ்வை புகழ்கின்றோம். ஏன்னா அல்லாஹ் அதை மிகவும் விரும்புகின்றான். தன்னை புகழ்வதே அல்லாஹ் மிகவும் விரும்புவான். தொடர்ந்து இந்த மாதிரி புகழ்ந்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் பல மடங்கு உயர்த்துவான். அதனால் டெய்லியும் ஓதுங்க, கணக்கின்றி ஓதுங்க. இத்தனை முறை ஓதணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. நபியவர்கள் இந்த துவாவை கற்று தந்துட்டாங்க. நாம் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம், எந்த நேரத்திலையும் ஓதலாம். நீங்களே ஒரு கணக்கு வச்சு ஓதிக்கிங்க. ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுவது சிறந்தது. 5 வேளை தொழுகை முடிஞ்சிட்டு ஒரு 3 முறை ஓதுனாலும் சிறந்தது தான். உங்கள் விருப்பம் போல ஓதுங்க. நிச்சயமா இந்த ஒரு துவா உங்க வாழ்க்கையை மிக அழகாக மாற்றும். முடியாத காரியத்தையும் நடத்தி காட்டும். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் லேசாகி உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.